Good morning. Monday morning breakfast. Dosa, dosa, dosa with tiffin sambar. Tiffin sambar. Summer taste. Crispy dosa with நிறைய பேருக்கு பர்த்டே வெட்டிங் டே எல்லாம் விஷ் பண்ண சொன்னீங்க. இந்த மூடு இதுலேயே நான் எதுவுமே பண்ணலை. மன்னிச்சுக்கங்க. எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ. எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே இருக்கிறத வச்சு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் மனிதத்தனம். அதுதான் நான் கற்றுக்கிட்டது என் லைஃப்பில். என்னடா நீ அங்கே உட்காந்துருக்க, உனக்கு என்னடா சுகம்? இங்கேயும் கஷ்டங்கள் இருக்கு. அந்தளவு கஷ்டம் கிடையாது. எல்லாம் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் அந்த கஷ்டப்படுறேன் நான் இந்த கஷ்டப்படுறேன்னு வீடியோ போடுறாங்க. அவங்களாம் நம்பாதீங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. எவன் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வரானோ அவன் திரும்பி ஊருக்கு வர ஆசையப்பட மாட்டான். எவனுமே. நான் 28 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 1% மேக்ஸிமம் 1% இந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுக்கும் அமெரிக்கன் பாஸ்போர்ட்டுக்கும் ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்டுக்கும் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட்டுக்கும் கோயிலாக அலைவான், கும்பிடுவான், நான் ஊருக்கு போயிடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே உட்காந்துங்கன்னு தாய் மண்ணே வணக்கம். இங்கே வந்து இந்த லக்ஸரி லைஃபுக்கு அடிமை ஆகிட்டானுங்க. ஆனால் வாய் ஊத்தார் விட்றானுங்க. நம்பாதீங்க தயவுசெய்து மனிதர்களே. இன்க்ளூடிங் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். அந்த கேவலத்தில் நானும் ஒருத்தன். அது தப்பே இல்லை. ஆனால் இங்கே எவனுமே இந்த நாட்டுக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்ற எவனுமே வந்து குடும்பத்தை காப்பாற்ற ஊருக்கு போகவே மாட்டான். அம்மா அப்பா ஹாஸ்டலில் போடுவான். ஒருத்தவங்க கூட பார்க்க மாட்டான். அம்மா அப்பா எதுக்காக கூடுவானா, பேபி சிட்டருக்கு செலவாகும். அதுக்காக அம்மா அப்பா கூட்டி இங்கே வேலைக்கு வச்சுப்பானுங்க. அதுக்கு தான் கூப்பிடுவான். 80% 20% விட்டுறேன் நான். எல்லாமே இன் அண்ட் அவுட். ஏதாவது ஒரு ஆதாயத்தோடு தான் எல்லாமே செய்கிறாங்க இங்கே. இதை நான் பச்சையாக சொல்கிறேன். என்னை எவ்வளோ திட்டாலும் பரவாயில்ல. இங்கே இருக்கிற நடப்பு உண்மையாக சொல்கிறேன். எல்லாருமே இந்த ஊரில் வந்து பழைப்புக்காக எவனுமே எப்போ வீடு வாங்கலாம், எப்போ பாஸ்போர்ட் வாங்கலாம், எப்போ செட்டில் ஆகலாம், எப்போ ரேஞ்ச் ரோவர் ஓட்டலாம், எப்போ பென்ஸ் ஓட்டலாம், எப்போ BMW, இதுதான் அவனை தலையில் இருக்குது. எவனுக்குமே ஊருக்கு போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணமும் கிடையாது, இதுவும் கிடையாது. விசா கிடைக்காத ஓடி போயிடுவான். அவ்வளோதான் விஷயம். விசா எப்போ கிடைக்குதோ உக்காந்துருவான். உட்காந்துட்டு இங்கேயே ஆட்டையை போட்டு உக்காந்துருவான். இதுதான் இங்கே நடக்கிற உண்மை. சத்தியம் இது. நம்புங்க. இந்த கதை விட்றவனுங்க யூடியூப்ல பேசுகிறோம் நம்பாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூ ஃபார் யுவர் ஃபுட். ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாரும் இந்த பாஸ்போர்ட்டுக்காக தான் அலையிறானுங்க.